ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சமையலறை. இன்றைக்கி தக்காளி ரசம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். 5 தக்காளி பழத்தை எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். தக்காளி வேகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம சீரகம் மிளகு அரைச்சிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மல்லி, அது 3ஐயும் லேசாக வறுத்துக்கலாங்க. பச்சையாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் லேசாக வறுத்து அரைச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சீரகம், மிளகு, மல்லி இந்த 3ஐயும் ஒரு இடிகளில் போட்டு இடித்து எடுத்து வச்சுக்கலாம். 3/4 வாசி இடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு ஒரு 5-6 போட்டுக்கலாங்க. அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே தக்காளி வெந்து ஆறிச்சு. அதையே இப்போ கரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். மல்லி இலையே கிள்ளி போட்டுக்கலாம். காம்போடு போட்டுக்கலாங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் போட்டு கரைக்கல ரசம் நல்லா மணமாக இருக்குது. கருவேப்பிலை மல்லி இலை போட்டு கரைக்கல. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அதையே இப்போ தக்காளி இதெல்லாம் கரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தக்காளி ரசத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நல்லாயிருக்கு. கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சது 2 வரமிளகா போட்டுக்கலாம். இப்போ இடித்து வச்சுக்கிறது இதில் சேர்த்திக்கலாம். இதை வணக்கிட்டு கரைச்சி வச்சதை ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச தக்காளி இது எடுத்து ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான், அங்கே ரசப்பொடியெல்லாம் போட மாட்டோம். இதே ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, மிளகு, வரமிளகாய் இந்த காரமே சரியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் மட்டும் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி தலையை கொஞ்சம் பிச்சு போட்டு இறக்கி வச்சிடலாம். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. புளி ரசமாக இருந்தால் நுரக்கட்டணுன்னு எடுத்துக்கலாம். இது தக்காளி ரசம் கொஞ்சம் கொதிக்க விட்டு தாங்க இறக்குவோம். அவ்வளோதாங்க, தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.